கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக மிக அற்புதமான ஒரு மைய கருத்தை உங்களுடைய பாசமிகு பங்குத்தந்தை அவர்கள் வழிபாட்டு குழுவோடு இணைந்து எடுத்திருக்கிறார்கள். காலத்திற்கேற்ற எதிர்கால சமூகத்தை புடம்போடுகிற ஒரு அழகான இளையோரின் கரிசனை தினமாக கொண்டாடப்படுகிற இன்று இளைஞர்களுக்கு இறை வழி காட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்பதாகும். எனவே உங்கள் அனைவர் சார்பாக உங்களுடைய பங்கு தந்தைக்கும் விழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தலைப்பில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இளையோர்களுக்கு வழிகாட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அப்படின்னு போட்டிருக்கலாம். இன்றைக்கு எல்லா மறைமாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் கெரியர் கைடன்ஸ் அல்லது எதிர்கால கல்விக்கான வழிகாட்டுதல் பயிற்சிகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மிக ஆழமான சிந்தனையின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் தேர்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு, இளைஞர்களுக்கு இறை வழி காட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக. ரெண்டு வழி இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒன்று சாதாரண வழி, இன்னொன்று இறை வழி, இறைவன் காட்டுகிற வழி. ரெண்டு இருக்கு. இந்த இரண்டுக்கும் செல்வதற்கான அடிப்படை தகுதியை பற்றி பேசுகிற பொழுதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் மிக அழகாக வாசிக்க கேட்டோம். அது சொல்லுகிறது, ரெண்டு பேர் வீடு கட்டுறாங்க. ஒருவன் ஆழ குழி தோண்டி பாறையின் மீது தன் இல்லத்தை அமைக்கிறான். பெரும் மழை பெய்தது, ஏராளமாய் வெள்ளம் வந்தது. ஆனால் அந்த வீட்டின் மீது மோதியும் அது அசையவில்லை. காரணம், அது இறைவன் என்கிற பாறை மீது கட்டப்பட்டிருந்தது. இன்னொருவனும் வீடு கட்டினான். தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற் போல கிடைச்ச மணல் நிலத்தில் வீடு கட்டினான். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, வீட்டின் மீது மோதியது, வீட்டை காணவில்லை. நேற்றைக்கு இமாச்சல பிரதேசத்தில் அதுதான் நடந்துச்சு. நிறைய வீடுகளை, கடைகளை, கார்களை எல்லாம் காணல அப்படின்னு பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இரண்டு வழிகள் நமக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று சாதாரண மனிதர்கள் காட்டுகிற வழி, இன்னொன்று இறைவன் நமக்கு காட்டுகின்ற வழி. இந்த இரண்டு வழிகளில் எதை இளையோர் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய இதயத்தில் இறுக்கமாக பதிய வைப்பதற்காகவே இன்றைய சிந்தனையை நாம் இன்றைக்கு 9ஆம் இந்த திருவிழா முக்கியமான இந்த நாளிலே நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிறைய இளையோர் இங்கே இல்லை. ஒரு தேர் ஜோடிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வான வேடிக்கைக்காக பட்டாசு வாங்க போயிருக்கலாம், இல்லை ஒருவேளை நாளை பார்ட்டிக்காக ரெடியாகிட்டு இருக்கலாம். ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அது சாதாரண வழி, அது இறைவழி அல்ல. இறைவழி என்பது இறைவனோடு இந்த நேரத்தில் ஆலயத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய இறந்த மகனுடைய உடலை தாய்மடியில் போட்டு சுமந்து இதயத்தில் இரத்தம் வடித்த அன்னையோடு உடன் இருக்க வேண்டும். அந்த அன்னைக்கு ஆறுதலாக நான் உன் மகனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலோடு தைரியத்தோடு எல்லா இளையோரும் இங்கே இருக்க வேண்டும். அதுதான் விழா. ஏனென்றால் விழா என்பது நம்முடைய அலங்காரங்களிலோ அல்லது ஆடம்பர கொண்டாட்டங்களிலோ நடனங்களிலோ கலை நிகழ்ச்சிகளிலோ இல்லை. மாறாக அந்த 10 நாட்களும் நம்மை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நடக்க இருக்கிற பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக நம்மை தயாரிக்கிற ஒரு காலகட்டம். அது மனிதர்களோடு நடந்தா வெளியடையாளங்களோடு முடிந்து போகிறது. இறைவனோடும் இறை அன்னையோடும் நடக்கிற பொழுது வாழ்விற்கான பாதை பிறக்கிறது. இதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போதுமே பிலாசபி படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி தருவாங்க, நமக்கு 2 விதமான அறிவு இருக்கிறது. ஒன்று சாதாரண அறிவு, அதை நாலேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகாக சொல்லும். இன்னொன்று விஸ்டம் அப்படிங்கிறது இறை அறிவு அல்லது தமிழில் ஞானம் என்று சொல்வார்கள். அந்த ஞானம் எப்படி தொடங்குகிறது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது ஒற்றை வரியில் மிக அழகாக சொல்லி வைத்தார்கள், இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். Fear of God is beginning of wisdom.
இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இறைவனை எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பாவை ரொம்ப தான் பிடிக்கும். ஆனால் அப்பாவிட்ட போகும்போது ஒரு சின்ன ஒரு மரியாதை கலந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கும். எப்படா கேட்கறது அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த அச்சம் அன்பினால் மெருகூட்டப்பட்ட ஒரு அச்ச உணர்வு. இறைவன் என்னை பாதுகாக்கிறார், இறைவன் என்னை படைத்திருக்கிறார், அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய சாட்சியாக வாழ்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், எனக்கு பெற்றோரை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், என்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், நான் போகிற வழியும் வருகிற வழியும் என் ஆண்டவருக்கு தெரியும். எனவே நான் அவருடைய கரம் பிடித்து நடக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வைத்தான் ஞானத்தின் தொடக்கமாக மறைநூல் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவேதான் சாதாரண பள்ளிக்கூடங்களில், கல்வி நிலையங்களில் நாம் அறிவை பெறுகிறோம். புத்தகங்களில் இருந்து அறிவை கற்றுத்தருகிறார்கள். 2+2 என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இல்லை அசோகர் எந்த இடத்துல மரம் நட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மறையறிவு என்பது நாம் மறைக்கல்வி வழியாக நாம் கற்றுக்கொள்கிற அறிவு. இன்றைக்கு எனக்கெல்லாம் நம்முடைய இளையோரை, குழந்தைகளை பார்க்குற பொழுது பரிதாபமாக இருக்கும். அவங்க அவ்வளவு மோசமாக போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. உறுதியாக எங்கே வேணுனாலும் நான் அடித்து பேசுவேன். ஏன்னா நான் ஒரு பங்குக்கு போயிருந்தேன். முதல் வாரம் பார்த்தா ஒரு 150 மறைக்கல்வி பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அப்படின்னு கேட்டேன், இந்த ஊரில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னு. ஒரு 280 குடும்பம் இருக்குது அப்படின்னாங்க. 280 குடும்பத்திலேருந்து 180 பிள்ளைகளாக மறைக்கல்விக்கிற முடியும். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் குழந்தைங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாரு எல்லாருக்கும் வீட்லேயும் குழந்தை இருக்காங்க. அப்போ எங்கன்னு, இல்லை சாயங்காலம் அவங்க டியூஷனுக்கு போயிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க, நீச்சல் கிளாஸுக்கு போகிறாங்க, பைக் ஓட்ட போகிறாங்க. ஓ அப்படியா, சரி. இதெல்லாம் நம்முடைய மானுட வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் தான், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் ஞானத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து நாம் ஒரு பொழுதும் பின்வாங்க முடியாது. ஏனென்றால் இந்த ஞானம் இல்லை என்றால் எது நன்மை எது தீமை என்பதை பகுத்தறிந்து நன்மையை இறுக பற்றி கொண்டு வாழுகிற, தீமையை விலக்கி வாழுவதற்கான துணிச்சலை நம்மால் ஒரு பொழுதும் நம்முடைய இதயத்தில் உருவாக்கி கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் எல்லோரும் we have become the victims of evil. தீமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதற்கான காரணமே எது நன்மை எது தீமை என்று தெரியாமல் போய்விட்டது. ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரே கஞ்சா புழக்கமாக இருக்குது, ஏதாவது வந்து பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும், நம்முடைய ஊர்களில் இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான ஊர்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளை சுற்றி கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏராளம் புழங்கி கொண்டிருக்கின்றன. அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஊரில் போய் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கொடுத்து விட்டு, ஊர்லேருந்து ஒரு 50 பேர் வாங்க, நம்முடைய கடைகளில் எல்லாம் போய் சொல்லுவோம், இனிமேல் இங்கே பாக்கு, இந்த கஞ்சா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அல்லது போதைப் பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வரல. ஏனென்றால் அவர்கள் எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. அறிவு என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னத்துக்கு இந்த வம்பு, நான் பேசாமல் காம்பவுண்டுக்குள்ளாடி என் வீட்டுக்குள்ளாடி டிவியை பார்த்துட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறேன், அது அறிவு. அவர்கள் எத்தனை பட்டம் வாங்கி இருந்தாலும் சரிதான். ஆனால் இறைவனுக்கு நேராக நடப்பதற்கான துணிச்சல் இல்லை என்றால் அவர்களிடத்தில் ஞானம் இல்லை என்று பொருள். எனவேதான் இப்படிப்பட்ட நொறுங்கி போன ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு குடும்பங்களின் உறவை தொலைத்து கொண்ட ஒரு சமூகத்தில் தான் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்கிறது. இயேசு பிறப்பதற்கும் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எசாயா தீர்க்கதரிசி வாயிலாக இந்த இறைவாக்கு இந்த பூமிக்கு வந்து விட்டது. கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்பது அப்போதே சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் கடவுள் அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மனிதனாக பிறப்பதற்கான ஒரு குடும்பத்தை அவர் கண்டுபிடிக்க முடியாத பொழுது அவரால் இந்த பூமிக்கு வர முடியவில்லை. எப்போதுதான் அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், சூசை என்கிற நற்செய்தியில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு நீதிமான், அதோட முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் கனவில் கடவுளை கண்டுபிடித்த கதையை சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒற்றை வரிக்குள் எல்லாவற்றையும், மனித பண்புகளை எல்லாம் அடக்குகின்ற அவர் ஒரு நீதிமான். கடவுளுடைய பார்வையில் ஒரு நீதிமானாக இருந்த யோசேப்புவையும், பிறப்பதற்கு முன்னாலேயே பாவ மாசு அற்று பிறந்து வளர்ந்த பொழுதும் தன்னை ஒரு பொழுதும் பாவத்திற்கு உட்படுத்தாத
அன்னை மரியாவையும் கண்டுபிடித்த பொழுதுதான் ஆண்டவருக்கு இந்த பூமிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே குடும்பம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு குடும்பம் மேன்மையானதெல்லாம் காடில் மட்டும்தான் இருக்கும். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு, அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே 100 பவுன் கரெக்டாக இருக்கான்னு தராசில் இடப்பட்டு பார்க்கறது. அது எப்படி கர்த்தரால வந்திருக்கும்? அவர் என்ன ஜுவல்லரி ஷாப் பார்த்துருக்காரு? இப்படி நம்முடைய குடும்பங்களின் மேன்மையை நாம் தகர்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் பார்த்து உருவாக்கிய அந்த குடும்பத்தில் அவர் பிறப்பெடுக்கிற பொழுது அந்த குழந்தையை, அந்த மனித குழந்தையாக உருவெடுத்த இறைவனை சிறப்பாக வளர்த்துவதற்கு தேவையான ஞானத்தை கொண்ட பெற்றோரை கடவுள் தேடினார். அதுதான் நம்ம எல்லாருக்கும். நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான். என்னுடைய பிள்ளையை இந்த பூமியின் மீட்பிற்காக, மானுடத்தின் விடியலுக்காக கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளை உருவாக்குகிற பெற்றோரைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் என்றால் பணம், சாதி, வரதட்சணை, மற்ற விஷயங்கள் எல்லாம் இணைச்சிருந்தோம்னா அங்கே ஒன்றும் உருவாகாது. கடவுளால் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பங்களில் இருந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட குழந்தைகள் உருவாவார்கள், அப்படிப்பட்ட இளையோர்கள் பிறப்பெடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. எனவே இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்கிறது. பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமான குடும்பம். ஒவ்வொரு இளையோரும் நல்ல மதிப்பீடுகளை தன்னுடைய குடும்பத்திலேருந்து அங்கே கண்டுபிடிக்க முடியும், வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு சமூகம் அவர்களுக்கான பல கண்ணி வெடிகளை புதைத்து வைத்திருக்கிறது. செல்போன் அல்லது போதைப் பொருட்கள், நிறைய தவறான பழக்க வழக்கங்கள், மீடியா, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை அவர்களுக்காக புதைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் விழிப்போடு இருந்து தங்களுடைய குழந்தையை சிறப்பாக கண்காணித்து வழிநடத்த முடியும் என்றால் உறுதியாக சொல்கிறேன், நல்ல இளையோரை உருவாக்கக்கூடியவர்களாக. ஏனென்றால் பெற்றோருக்கு எப்போதும் நினைப்பில் ஒன்று இருக்கணும், நாம் இங்கே நிரந்தரமாக வாழுவதற்கு வந்தவர்கள் அல்ல, மாறாக நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். கொஞ்சம் காலம் கழிச்சு இதை விட்டுட்டு போகணும். போகிற பொழுது கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் என்னிடத்திலே கணக்கு கேட்பார். 5 தாலந்து தந்தனே, என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது சரியா கொடுக்க முடியலன்னா சாரி, இங்க இடம் இல்லைன்றார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப நம்ம எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் நமக்கு நீடிக்கப்பட்டாலும் அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற போனஸ். அதை நாம் மறந்து விடாமல் வாழ வேண்டும். எனவேதான் திருக்குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது அது பெரிய அரண்மனையிலோ பெரிய பட்டாடை உடுத்தியோ அன்னைக்கு நிறைய நகையெல்லாம் இருந்துன்னெல்லாம் வரலாறு சொல்லவே இல்லை. ஒரு ஏழை குடும்பம், அவர் கூலி வேலை பார்த்தவர், நிறைய நாள் வேலை கிடையாது, அப்போ வாங்கிறது கூட காசு இல்லாத ஒரு ஃபேமிலி தான். அன்னை வாழ்நாளில் ஒரு நாள் கூட தங்க நகை போட்டதே கிடையாது. ஆனால் அதுதான் திருக்குடும்பம். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்கிற அற்புதமான அந்த மனப்பாங்கு அமைந்திருந்தது. அதுதான் உண்மையான குடும்பம். நம்முடைய குடும்பங்களும் அத்தகைய குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து உருவாகின்ற இளையோர் தான் பூமியின் வரலாற்றை புதுப்பித்து எழுதுகிறவர்களாக மாறுகிறார்கள். அதை நாம் மறந்து விடக்கூடாது. நமக்கு இன்னும் எல்லாம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி சொல்லலாம். நம்முடைய அரசு கூட சில மாதங்களுக்கு முன்னால் வெளியிட்ட இதில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலேயே பணக்கார மாவட்டம் என்று குமரி மாவட்டத்தை பட்டியலில் முதலிடத்தில் வைத்திருக்கிறது. அது நமக்கு பெருமை தான். ஏனென்றால் நம்முடைய முன்னோர், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அம்மா அப்பா அவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், தங்களுடைய எலும்படியை உழைத்திருக்கிறார்கள், இந்த மண்ணை வளப்படுத்தி இருக்கிறார்கள். என் பிள்ளை எப்படியாவது நல்லா வரணுங்கிறதுக்காக தாங்கள் வாழாமல் தங்கள் வாழ்வை தியாகம் செய்து நமக்காக அழிந்திருக்கிறார்கள். கடவுளுடைய துணையும் அவர்களோடு இருந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய வீடுகள் உயர்ந்திருக்கின்றன, அதுக்கு இணையாக மதில்கள் உயர்ந்திருக்கின்றன. அப்புறம் நம்முடைய ஏறக்குறைய 100% கல்வி அறிவு பெற்ற மாவட்டத்தில் முதல்ல நம்ம தான் அந்த ரெக்கார்டு வாங்கினோம். நம்மிடத்தில் உணவு, உடை, உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகளில் உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக இன்றைக்கு இயங்குகிறவர்கள் ஒரு 10% மக்கள் இருக்கலாம், ஏழைகள் என்ற அடைமொழியில். மற்ற 90% பேர் நல்லா இருக்கிறோம். ஆனால் சிக்கல் என்னன்னா, இந்த 90% பேர் வீட்டில் நிம்மதியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எல்லாத்துக்கும் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் எரிச்சல், பலர் மீது வெறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. ஏனென்றால்
நாம் இன்னும் மணல் மீது வீடு கட்டியவர்களைப் போல இருக்கிறோம். அடிக்கடி புயல் அடிக்கும் போதெல்லாம் வீடு சரிஞ்சு விழுந்துருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு நண்பர் வீடு ப்ளஸ் பண்ண கூப்பிட்டுருந்தாரு. அங்கே போய் வீடு ப்ளஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த அம்மாவிட்ட கேட்டேன், வீடு ரொம்ப விசாலமாக இருக்குது, நம்ம சர்ச் மாதிரி நல்ல அழகாக இருக்கே, காற்றோட்டமாக இருக்கே அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்படி தான் வீடு பிடிக்கும் அப்படின்னு. அந்த அம்மா மெதுவாக என் தலையை பக்கத்தில் குனிஞ்சு காதில் சொன்னாங்க, ஆமாம்மா வீடு என்னவோ நல்ல காற்றோட்டமாக தான் இருக்குது, மனசு தான் புழுங்கி போய் கிடக்குன்னு. எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ அழகான வீடு. என்னை தொடக்கத்திலே கேட்டேன், செலவு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன் அந்த நண்பர்கிட்ட. 4C ஃபாதர் அப்படின்னாரு, 4 கோடி. அவர் ரொம்ப கூலா. அப்புறம் கீழே வந்த உடனே நண்பர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கார் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு என்னம்மா இது, இந்த இவ்வளவு வசதிகளை தந்திருக்கிறாரு, அவர் ஒரு ஃபேமஸ் அட்வொகேட்டு, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட போச்சு. நாங்கள் ஃபாதர் நானும் அவரும் சரியாக பேசி 3 வருஷம் ஆச்சு, அவரும் பையனும் காலேஜ் படிக்கிறான், அவங்க பேசி 2 வருஷம் ஆச்சு சொல்லிட்டு கடைசியாக அடித்தாங்க நெத்தி அடியாக ஒரு சென்டென்ஸ், இது ஒரே வீடு ஃபாதர், ஆனால் நாங்கள் 3 பேரும் 3 தீவாக இருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் வீடுகள் இருக்கின்றன, உயர்ந்த வீடுகள் இருக்கின்றன, பிள்ளைகளும் பெற்றோரும் தீவுகளாக இருக்கிறார்கள். எனவேதான் திருக்குடும்பம் என்பதனுடைய அடையாளமே அதனுடைய செல்வ செழிப்பு அல்ல, அது கிடைப்பதை நாம் கண்டிப்பாக வரவேற்கிறோம். நம்ம இன்னும் வளரணும். உலகத்தில் பிறர் நம்மை பார்த்து வியக்கும் வண்ணம் நாம் வளர வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர் உடை போடுவதற்கு கூட அனுமதிக்காத ஒரு சமூகம். ஆனால் அது வேற, அதில் இன்னொரு கதையும் இருக்கு. ஒரு காலத்தில் ட்ரெஸ் போட அலோவ் பண்ணல சட்டப்படி, இன்னைக்கு போட அலோவ் பண்ற பிறகு கிழிச்சு போட்டு நடக்கணுங்கிறது அதை விட கொடுமையானதாக இருக்கு. இது எப்படி போய் கம்பைன் பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆனாலும் இவை எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். இனிமேல் வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வாழ்வதற்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது, அது பெற்றோருடைய கரங்களில் இருக்கிறது. இந்த வீட்டில் வளர்ற, இந்த 3 தீவுகளாக வளர்ற வீட்டில் வளர்ற பையன் நாளைக்கு எப்படி ஒரு சமூகத்திற்கு பயன்படுவான்? எனவே ஒரு இளையவன், ஒரு இளையோருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 4 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, ஒவ்வொரு இளையோரும் தன்னையே ஒரு தலைவராக, நாளைய சமூகத்தினுடைய தலைவராக வளர்த்தெடுப்பது, அது ஒரு இளையவருடைய கடமை. இந்த சிவிக் சொசைட்டி எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்றால், சமூகம், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், இத்தனை தளங்களில் ஏதாவது ஒரு தளத்தில் நான் தலைவராக, வழிகாட்டியாக, சாதிப்பவராக, என்னால் இந்த சமூகம் பயன்பெறுபவராக மாறுவேன் என்கிற ஒரு ஆற்றலை முதலில் ஒவ்வொரு இளைஞனும் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இளையவனாக தன்னை தகவமைத்துக் கொள்ள பெற்றோர் துணை நிற்க வேண்டும். இரண்டாவதாக உறவுகளை வளர்த்தெடுத்தல். இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம், கேவலம் ஒரு செல்போன்கிட்ட இருக்கிற உறவு கூட சொந்த பெற்றோர்கிட்டே உறவுகள்கிட்டே கிடையாது. செல்போன் சார்ஜ் போயிருச்சுனாலே அவ்வளவு டென்ஷன் வருது. ஆனால் வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட அது சரி என்று போகக்கூடிய அலட்சிய மனப்பான்மை. எனவே உறவுகளை மேம்படுத்துவது இளையோருடைய கடமை. மூன்றாவதாக உரையாடல், பெற்றோரோடு, சமூகத்தோடு, உறவினரோடு நல்ல உரையாடலை வளர்த்தெடுப்பது இளையோருடைய கடமை. ஏனென்றால் உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவட்டம் தொலைத்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு விவாகரத்து வழக்குகள், எவ்வளவு குடும்ப வன்முறை வழக்குகள், எவ்வளவு முதியோர் பராமரிப்பு வழக்குகள், எவ்வளவு சின்ன சின்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தா தெரியும். 100% கல்வியறிவு பெற்ற தமிழகத்திலேயே பணக்கார மாவட்டத்தில் இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு அழுக்குகள் என்று எண்ண தோன்றுகிறது. அப்ப நம்ம வந்து இதைத்தான் இறைவனுடைய அச்சம், இறைவன் மீது கொண்டான அந்த அச்சம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்போ என்னன்னா, என்கிட்ட காசு இருக்கு, நான் பார்த்துக்குவேன். நம்ம ஆட்கள் இப்போ நிறைய பேர் வாய் திறந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் என்ன வந்தாலும் பார்த்துக்குவேன். அந்த பேச்சே வேண்டாம், உங்களால் ஒன்றும் பார்க்க முடியாது, நான் இத்தனை வருஷத்தில் பார்த்துட்டேன், பார்க்கவே முடியாது. எங்கிட்ட கேஸுக்கு வரவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் இங்கே தோத்தா என்ன சுப்ரீம் கோர்ட்டரை போவோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், எப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டர் போகலாம், ஆனால் கேஸ் முடிவை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன், ஏன்னா அது முடியறதுக்கு 35 வருஷம் ஆகும் அப்படின்னு. இப்படிப்பட்ட இறைவன் மீது அச்சம் இல்லாமல் என்னால் முடியும் என்கிற அது ஒரு நல்ல நம்பிக்கை. நேர்மறையாக இருந்தால் அதை விட பெஸ்ட் கிடையவே கிடையாது. நல்ல காம்பினேஷன், என்னால் முடியும். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு துணிச்சலான
என்னால் முடியும், என்னுடைய குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும், என்னாலும் சாதிக்க முடியும், நாளைய சமூகத்திற்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறது மிகச் சிறப்பான நேர்மறையான. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பக்கத்தில் இருக்கவன் அடிக்கிறதுக்கு, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு, அல்லது தன்னுடைய திமிரை காட்டுறதுக்கு, இதுக்கு தான் அந்த வாசகம் வருது. அது தவறு. அங்கே இறைவன் மீதான அச்சம் இல்லை. அப்படியானால் அவரிடத்தில் ஞானம் இல்லை. அவர்கள் மண் மீது வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவார்கள். மாறாக எல்லாம் இருந்தாலும் தங்களை இறைவனுக்கு நேராக வைத்துக் கொள்கிறவர்களால் கண்டிப்பாக அந்த சமூகம் வாழ்வு பெறுகிறது. அப்ப இளையோரை வழிப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, வழிகாட்டுகின்ற இடத்தில் ஒரு பெற்றோரும் சமூகமும் இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞனும் வளருகிற பொழுது தனி மனித ஒழுக்கம் தேவை. இன்றைக்கு நான் எல்லாம் நினச்சி பார்க்குறேன், சின்ன இளையவனாக வளர்கிற பொழுதெல்லாம் எங்கள் ஊரில் யாராவது குடிச்சிட்டு வந்தால் ஒரு சமூகமே தப்பாக பார்க்கும். ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுவாங்க. ஐயோ குடிகாரன் அப்படிம்பாங்க. யாராவது தெரியாமல் திருமணத்துக்கு கேட்டான்னா செத்தான். யாரு குடிப்பானா? ஐயோ வேண்டவே வேண்டான். நான் இந்த கடந்த 30 ஆண்டுகளில் அந்த டயலாக் எப்படி மாறி இருக்கு பார்க்குறேன்னா, இப்போ யாரை தான் குடிக்கல. அப்படியானால் நம் தீமைகளோடு சமரசம் செய்து கொள்ளுகிறோம். அப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மாறி போயிருக்கிறோம். அப்போ நாம் இறைவன் மீது அச்சம் கொண்டவர்களாக வாழுகிற பொழுதுதான் வியாகுல அன்னைக்கு நாம் பெருமை சேர்க்கிற அவளுடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். நிறைய விடயங்களில் நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு எப்போதுமே மனதில் இருக்க வேண்டியதெல்லாம், நாம் கண்டிப்பாக இறைவனுக்கு பெருமை சேர்க்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய நலன் அல்ல, நம்முடைய சுயநலன் அல்ல. அப்ப அந்த சுய ஒழுக்கம் ஒவ்வொரு இளையோருக்கும் தேவை. இரண்டாவதாக சமூகத்தின் மீதான அக்கறை. நாம் வாழ்கிற என்னுடைய சமூகம், இந்த கொன்னக்குழிவளை பங்கு சமூகம் நாளைய தினம் உண்மையாகவே ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு ஒவ்வொரு இளைஞனாக நானும் என்னை கையளிப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதான் அந்த தன்னுடைய சமூக கடமை. என்ன அழகா சொல்லுவாங்க இல்லையா, நாம் யாரும் தனி மனிதர்களாக வாழ முடியாது. நாம் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு சமூகம் தேவை, உறவுகள் தேவை. அப்ப என்னுடைய சமூக கடமையை நான் சரியாக செய்வேன். அப்பதான் ஒரு குழந்தை பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற குழந்தையாக, தன்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற பொழுது அது கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற குழந்தையாக மாறுகிறது. எனவேதான் அன்னை பல இடங்களில் காட்சி கொடுக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான். தன்னுடைய வேண்டுகோளாக அந்த எளிய பிள்ளைகளிடம் கேட்கிற பொழுதெல்லாம் அன்னை சொல்லுவார், என் மகன் உங்களுக்காக வடித்த இரத்தம் வீணாகாதபடி நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அன்னை நமக்கு நம்மிடம் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்திய அந்த அன்னை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்பதெல்லாம், என்னுடைய மகன் உங்களுக்காக, உங்கள் மீது கொண்ட நேசத்திற்காக, உங்களை அன்பு செய்ததால் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். எனவே அது வீணாகாதபடி ஜெபியுங்கள், இந்த உலகம், இந்த மானுடம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்வார். அப்ப அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பங்கில் இந்த அன்னைக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம், நாம் செய்வதால் எந்தெந்த விதங்களில் இன்னும் இந்த அன்னை கண்ணீர் வடிப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம கேட்டு பார்க்கணும். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி அழகாக சொன்னது. நம்முடைய அடித்தளம் எதுவாக இருக்க வேண்டும், அது கற்பாறையின் மீது ஊன்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த கற்பாறை என்கிற கடவுள் மீது ஊன்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், எப்படி நாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்மால் உருவாக்க முடியும். அவர் ஒரு 3 டெக்னிக் சொல்றாரு. மிக அழகான விஷயங்கள், எல்லாராலும் செய்ய முடியும், அதுக்கு காசே தேவையில்லை. அவர் அழகாக சொல்வார், ஒவ்வொரு பெற்றோரும் தினந்தோறும் தங்களுடைய பிள்ளைகள் படுக்க செல்வதற்கு முன்பாகவும் காலையில் எழுகிற பொழுதும் அவர்களுடைய நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என்று சொல்லுவார். யூ ப்ளீஸ் புட் த சைன் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்வார். அது எதுக்கு அப்படின்னு அவர் சொல்றது, உங்களுடைய குழந்தைகளை ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்னால் திருமுழுக்கு கொடுக்க எடுத்து செல்லுகிற பொழுது குருவானவர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பார். என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்பார். உடனே எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான பெற்றோரிடையும் கேட்பாரு, அவர்களும் ஆமா என்று சொல்வார்கள். அப்போ உடனே சொல்வாரு, இப்போது குரு உங்கள் குழந்தையின் மீது சிலுவை அடையாளம் வரைகிறார், அதைத் தொடர்ந்து பெற்றோரும் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளம் வரைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது திருத்தந்தை சொல்றாரு, அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொண்டவர்களாக ஒவ்வொரு பெற்றோரும்
தங்களுடைய குழந்தைகள் தூங்கச் செல்வதற்கு முன்னால், படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாலும், காலை எழும்புகிற பொழுதும் அவர்களுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து அவர்கள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதை நினைப்பூட்ட வேண்டும் என்பதை முதல் கடமையாக பெற்றோருக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, சேர்ந்து உணவருந்துதல். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பலரும் வெளிநாடு, வெளியூர் அப்படியெல்லாம் வேலை செய்யறதுனால குடும்பமாக உணவருந்த முடியாது. ஆனால் அவர் சொல்றார், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து உணவருந்த வேண்டும். அப்போது தொலைக்காட்சி பெட்டியை அணைத்து விட வேண்டும். செல்போன் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும். எத்தனை கால் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் இல்லை. ஏனென்றால் உணவு முக்கியம், உறவு முக்கியம். அதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் சொல்வார், சேர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்து நீங்கள் உணவை உண்ண வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அதை அவர் எதோட பொறுத்துறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் மூவேளை ஜெபம் ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய கிறிஸ்தவ கடமை. அந்த மூவேளை ஜெபத்தை பற்றி சொல்லி அவர் அழகாக சொல்லுவார், இந்த 3 வேளை இணைந்து குடும்பமாக பேசி சிரித்து உறவாடி உணவு உண்பதே மூவேளை ஜெபத்திற்கு சமமானது என்று சொல்லுவார். இரண்டாவதான புனித கடமையாக சொல்லுகிறார். இதுக்கும் பெருசா காசெல்லாம் செலவாக்கணும் அவசியம் இல்லை. மூன்றாவதாக சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் உங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உங்களோடு இணைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள். திருப்பயணம் என்கிற பெயர்ல வேற எங்கேயும் போகாட்டி நீங்க பரவாயில்லை, உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கிற பங்கு ஆலயத்திற்கு எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளோடு திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே போய் சேர்ந்து இறைவனோடு உறவாடி உரையாடி நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அதுவே மிகச்சிறந்த திருப்பயணம் என்று அவர் சொல்லுவார். ஏனென்றால் நாம் எல்லோரும் திருப்பயணிகள். உங்களுடைய பங்கு ஆலயத்தில் உங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம், ஆண்டவராக இருக்கலாம், அவர்களோடு நீங்கள் இணைகிற பொழுது கண்டிப்பாக அதுதான் திருப்பயணிகளுடைய வாழ்வு முறை என்று சொல்லி பெற்றோருக்கு அதை ஒரு புனித கடமையாக கொடுத்திருக்கிறார். சிலுவை அடையாளம் வரைந்து அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நினைவூட்டுவதும், இணைந்து உணவு உண்டு உறவிலே அவர்களை வளர்த்தெடுப்பதும், ஒரு பங்கு சமூகத்தின் தான் வாழுகிற மானுட சமூகத்தின் பிரதிநிதிகள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று இறைவனோடு உறவாட வைப்பதும் பெற்றோருடைய கடமை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளையோர் இறை வழியை கண்டுபிடிக்கிறார்கள், இறை ஞானத்தால் நிரப்பப்படுகிறார்கள். தனி மனித வாழ்வில் ஒழுக்கமும், சமூகத்தில் பிறரால் பாராட்டப்படுகிற, பிறரால் இதயத்தில் சுமக்கப்படுகிற அன்பு இளையோராக அவர்கள் வளருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கின்றன. அதையே அன்னை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய மீட்பின் திட்டத்தால் நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளின் வழியாக நாளைய சமூகமும் நம்முடைய பங்கு சமூகமும் வாழ்வு பெறுவதற்கான கருவிகளாக இறைவன் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நற்கருணை இந்த வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் இளையோரையும் நிறைவாக இறை ஞானத்தால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.